திரு இப்ராஹிம் அவர்கள்ட்ட தோல்வி கூட்டணி அப்படின்னு திமுக தலைவர் விமர்சிக்கிறார். ஆனால் ஓராண்டுக்கு முன்பே ஒரு கூட்டணியை அமைக்கிறாங்க, திடீர்னு அமைக்கிறாங்க. ஒரு யார் யார் வரணும், எத்தனை சதவீதம் கூடும், இதெல்லாம் தெரியாமல் ஒரு கூட்டணி அமைப்பாங்களா? அமித்ஷா சொல்கிறாரு இது நேச்சுரலான ஒரு அலையன்ஸ், ஏன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி 98லேருந்து அதிமுக என்டிஏக்குள்ளே இருந்திருக்கு அப்படின்லாம் சொல்கிறார்ல. அதாவது முதல் பார்வை எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நேச்சுரல் அலையன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து அன்நேச்சுரல் அலையன்ஸ், ஆர்டிபிஷியல் அலையன்ஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். காரணம், இந்த இடங்கள்ல ஒவ்வொரு கட்டங்கள்லையும் அதிமுக நகர்கின்ற எல்லா நகர்வுக்கு பின்னாடியும் இப்ப இருக்கக்கூடிய, அதாவது அம்மாவின் மறைவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எடப்பாடியாருடைய பொதுச் செயலாளர் என்ற அங்கீகாரத்துக்கு பின்பாக நகரக்கூடிய எல்லா நகர்வுக்கு பின்னாடியும் ஒரு பாஜகவுடைய ஒரு அணுகுதல் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியும். காரணம், இன்றைக்கு ஒரு ஊடக விவாதம் நடைபெறுகிறது. இன்றைக்கு உங்களுக்கு இன்றைக்கு என்னுடைய ஊடக விவாதங்கள்ல நீங்களே எனக்கு அனுப்பி இருக்கிறீங்க, உங்களுடைய கட்சியில பாஜக சார்ந்து ஒரு பிரமுகர் இன்றைக்கு விவாதத்துக்கு உட்படுத்துறதா இருந்தார். அப்படி இது மட்டும் இல்லாம பிற சேனல்களையும் பிற ஊடக விவாதங்களையும் இருக்கக்கூடிய அனைத்து பாஜக ஊடக விவாத பொறுப்பாளர்களையும் இன்றைக்கு பின்னெடுக்க வேண்டிய காரணம் என்ன? அப்போ இன்றைக்கு ஊடக விவாதம் ஏற்பட்டால் கூட இந்த கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டு விடும் என்ற ஒரு ஒற்றை புள்ளியை நோக்கி பாஜக தெல்ல தெளிவாக இருப்பதன் காரணத்தினால்தான் இன்றைக்கு அந்த ஊடக விவாதங்களில் கூட பாஜகவினர் கலந்து கொள்ளவும். அப்ப இந்த அதிமுக கூட்டணி என்பது, அதிமுக பாஜகவின் கூட்டணி என்பது செயற்கையான கூட்டணியா இயற்கையான கூட்டணியா என்றால் செயற்கையான கூட்டணி, சூழ்ச்சிக்கான கூட்டணி. இதற்கு ஒரு அச்சாரமாக ஒரு விஷயத்தை பார்க்கலாம். வருகின்ற 28ஆம் தேதி இரட்டலைக்கான வழக்கு இருக்கிறது. பிப்ரவரி 12ஆம் தேதி இரட்டலையை தேர்தல் ஆணையம் விசாரிக்க கூடாது என்ற வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் இபிஎஸ் அவர்கள் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படுகிறது. பிப்ரவரி 25ஆம் தேதி நேரடியாக அமித்ஷாவை டெல்லியில் சென்று இபிஎஸ் அவர்கள் டெல்லியில் சென்று நேரடியாக பார்வையிட்டு கூட்டணி சார்ந்து பேசுகிறார். அதே நேரத்தில் ஏப்ரல் 11ஆம் தேதி நேரடியாக இரட்டலைக்கான தேர்தல் ஆணையத்துடைய விசாரணையை தொடங்குகிறது மத்திய அரசு. அதே நேரத்தில் அமித்ஷா இங்கு தமிழ்நாட்டில் கூடாரம் அளித்து கூட்டணி குறித்து விவாதம் ஏற்படுகிறது. அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை பார்க்க முடிகிறது, தெல்ல தெளிவா ஒரு பிகர் தெரிகிறது. என்னன்னா, ஒரு கட்டத்தில் பாஜகவிற்கு இரட்டலையை அதாவது விட்டு கொடுத்து விடுவோம் என்று எடப்பாடி அவர்களுடைய அச்சம்தான் இன்றைக்கு எடப்பாடி மற்றும் அதாவது பாஜக மற்றும் அதிமுகவுக்கான கூட்டணி அப்படின்றத பார்க்க முடியுது. இரண்டாவது கட்டம், பாஜகவில அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் நேரடியாக ஒரு சபையில, அதுவும் சக கட்சி இந்த மண்ணில் இந்த மாநில கட்சியாக பல முறை ஆட்சி புரிந்த கட்சியில உங்களுடைய உட்கட்சி விவகாரத்துல தலையிட மாட்டோம்னு சொல்லும் போதே ஒரு விஷயம் தெரிவித்து நீங்க உட்கட்சி விவகாரத்தை சொல்லி வந்தது அண்ணாமலை மட்டுமல்ல, அமித்ஷாவுடைய வற்புறுத்தல் தெரிந்து அண்ணாமலை பேசியிருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்க, அண்ணாமலை தான் காரணம், அண்ணாமலை நீச்சுன்றாங்க. அம்பு எய்தவரை விட அம்பு எய்ய விட்டவர் தான் முக்கியம். அப்ப அமித்ஷாவுக்கு தான் அம்பு எய்திருக்கிறார். அப்ப அமித்ஷாவோட கூட்டணி வைக்க கூடாது, நீங்க பாஜக கூட கூட்டணி வைக்க கூடாது. இப்ப நாங்க என்ன சொல்றோம், காங்கிரஸ் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி என்பது இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய வெற்றிக்கான கனியை தெல்ல தெளிவாக 2026 சட்டமன்றத்தில் ஊன இருக்கிறது என்பதை ஊர்ஜிதப்படுத்த இருக்கிறது என்பதை நாங்கள் தெல்ல தெளிவாக எடுத்து வைக்கிறோம். காரணம், 2019 தேர்தலாக இருக்கட்டும், 2024 நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், காங்கிரசுக்கு மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பிற கட்சிகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு பெரும்பான்மை ஆதரவை மக்கள் நல்கியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் 1980 இந்திரா காங்கிரஸ் இருந்த காலத்துல அன்றைக்கு ஆளும் கட்சியாக இருந்தது அன்றைக்கு இருந்த எம்ஜிஆர் அவர்கள். அப்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்றத்தை விட்டுவிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக கலைஞர் அவர்கள், முத்தமிழறிஞர் அவர்கள் கூட்டணி ஏற்படுத்துகிறார். இந்திரா காங்கிரஸ் சார்பாக அன்றைக்கு 16 கட்சி திமுக கூட்டணியில் ஈடுபடுகிறது. 23 இடங்களை இந்திரா காங்கிரஸ் வெற்றி பெறுகிறது. அது 21 இடத்தை வெற்றி பெற்றாங்க. அவங்க 16 இடத்தை வெற்றி பெற்றாங்க. அந்த நேரத்தில் ஆட்சி கட்டளில் இருந்தது எம்ஜிஆர் அவர்கள். அப்ப சட்டமன்றத்துல மாநிலத்தில் ஆட்சியில் இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தல் என்று வரும்போது பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் அந்த மக்கள், தமிழக மக்கள் பாஜகவை நிராகரிக்கிறார்கள். இது சட்டமன்றத்திலும் எதிரொலித்ததாக தான் நம்ம பார்க்க முடியும். இதுல சமீபத்திய வரலாறு 2006 திமுக காங்கிரஸ் உள்ளடக்கிய கட்சிகள் வெற்றி பெறுகிறது. காங்கிரஸ் பெருவாரியான இடங்கள். 2011 என்ன ஆச்சு, 5 எம்எல்ஏ தான் காங்கிரஸுக்கு கிடைச்சது, திமுகவுக்கே 20+ தான் கிடைச்சது.
இல்ல சோ ஒரு தேர்தலுக்கும் அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்குல்ல. இல்ல ஒரு கால்குலேட்டிவ் மெஷர் நீங்க சொல்ற நம்பர் பிரகாரமே பாப்போம். 2011 அவர்கள் ஈடுபட்ட சட்டமன்ற தேர்தலில் அவங்க அதாவது அம்மையார் இருக்கும்போது சொல்றாங்க மோடியா லேடியான்னு கேட்டுதான் வந்து தேர்தலே கலந்துட்டாங்க. அவங்க வந்து ஒன்னும் என்டியோட அலையன்ஸ் போகல. அதை தாண்டி இன்னொரு விஷயம் 2016 கலந்து போகும்போது அதே நிலைப்பாடு தான் இருந்தாங்க. இன்னும் தெளிவா சொன்னா இனிமேல் வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு தவறை நான் செய்து விட மாட்டேன், பகிரமா மக்கள் இடத்துல நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று தன்னுடைய ராணியும் செம்பையும் மத்திய அரசுக்கு எதிராக பாஜகவுக்கு அடக்குமுறைகளுக்கு பாசிச சக்திகளுக்கு எதிராக சூழலிட்டவர் புரட்சி தலைவி செம்மலச்செல்வியுடைய வரிவாரிசாக வந்தவர் அம்மையார் அவர்கள். ஜெயலலிதா அவர்கள் செல்லத்திரியார் வழிகாட்டுதல அந்த ரெட்டலை சின்னத்துக்கும் அந்த அதிமுகவுக்கும் காட்டிட்டு போனாங்க. இப்போ வரக்கூடிய 28ஆம் தேதி 15 பேர் கொண்ட வழக்குகள் இருக்கு. மாலை 3 மணிக்கு விசாரிக்கிறாங்க. 15 பேர் அதிமுக சார்பாக நேரடியாக பெட்டிஷன் இதுல இருக்கிற நெருக்கடி 28ஆம் தேதி வழக்கு வந்து விட்டால் ரெட்டையில என்னிடமிருந்து பறிபோய் விட்டால் என்ன செய்ய முடியும் என்ற ஒற்றை காரணத்துக்குலனா 10 தோல்வி பழனிசாமி என்ற ஒரு அடைமொழியை கொண்டிருக்கிறார் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி. ஆடியோ இஷ்யூ இருக்கு, நான் திரும்ப வரேன். திரு புதுக்கோட்டை சீனிவாசன், ரெட்டையில வழக்கு வருது, 28ஆம் தேதி வருது, அதுக்கு முன்னாடியே ஒரு கூட்டணி அமைச்சாச்சு, இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு பாக்குறாரு இப்ராஹிம். அது ஒரு உட்கட்சி பிரச்சனைகள்ல எல்லாத்தையும் கடந்து துரோகிகள் யார் எதிரி யார் எல்லாத்தையும் அடையாளம் கண்டு இன்றைக்கு எல்லா வகைகளிலும் சட்டத்தின் ரீதியாக வெற்றி கண்டவர் அண்ணன் ஐயா எடப்பாடியார் அதிமுக. அப்ப சத்தியமும் சட்டமும் எங்களுக்கு நியாயமான ஒரு தீர்ப்பை தருங்கிறதுல நம்பிக்கை அதிமுகவுக்கு நிறைய இருக்குது. அதனால அதை பத்தி காங்கிரஸ் நம்பர் கவலைப்பட வேண்டாம். அதாவது கட்டின வீட்டுக்கு லக்கணம் சொல்ற மாதிரி எதையாவது கதையெல்லாம் இங்க பேச வேணாம். நான் என்ன சொல்றேன்னா, காங்கிரஸ் வந்து எப்படிங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியும். இன்னைக்கு திமுக நடத்துற நாடகத்துல வந்து நீங்க இதெல்லாம் பாருங்க, என்னென்ன சொல்றாங்கன்னு பாருங்க. கச்சத்தீவை கொடுத்தது யாரு? காங்கிரஸ். இந்த மொழி போராட்டத்திற்கு காரணமா இருந்தது யாரு? காங்கிரஸ். நீட்டுக்கு கையெழுத்து போட்டது யாரு? காங்கிரஸ். இவ்வளவு காங்கிரஸ் வச்சு பக்கத்துல வச்சுக்கிட்டு மாநில உரிமையை பத்தி திமுக பேசுது பாருங்க. அப்ப இருங்க வரேன், நான் பேசுறேன். ஆமாங்க, நீங்க தானங்க நீட்டு கொண்டு வந்தது, உங்க காலத்துல தானங்க நீட்டுக்கு வந்தது. 2009 2010 யார் காலங்க? 2010 யார் காலம்? யாருடைய ஆட்சி நடந்தது? 2009 யாருடைய சரி ஓகே யாருடைய ஆட்சி காலத்துல இம்ப்ளிமெண்ட் ஆச்சு தமிழ்நாட்டுல? நான் பேசுறேன், நீங்க பேசுங்க. தமிழீழ மக்கள்ல இருந்து அவ்வளவு வேதனைகளுக்கு உள்ளான காங்கிரஸ கக்கத்துல வச்சுக்கிட்டு திமுக மாநில உரிமை பேசுது. இவ்வளவு நடந்துகிட்டு இருக்குது இந்த கூட்டணியில. அப்ப நீங்க அதிமுக விமர்சனம் பண்ண வேண்டிய திராணி எங்க இருக்கு உங்களுக்கு? அப்ப மக்கள் விரோதத்தை தொடர்ந்து செய்கின்ற திமுக கூட்டணியை பத்தி மக்களுக்கு நல்லா தெரியும். எந்த இடத்துல வெற்றி பெறணும், எந்த இடத்துல வந்து வியூகம் அமைக்கணுங்கிறது அதிமுகவுக்கு தெரியும். அதுல திரு புதுக்கோட்டை சீனிவாசன், ஒரு தேர்தலுக்கு இன்னொரு தேர்தலுக்கு மாறுதல் இருக்கான இருக்கு. ஆனா அவர் சொன்ன மாதிரி அதிமுகவும் தொடர்ந்து தோத்துட்டே இருக்கு, இந்த கூட்டணியும் தொடர்ந்து தோத்துட்டே இருக்கு. 2019 சொல்றாங்க, 21 கூட்டணியா தோற்றுறது. 2019 இருந்து வரக்கூடிய வெற்றி தோல்விகளுக்கு திரு இபிஎஸ் மட்டுமே பொறுப்பு, அவருடைய தோல்வி மட்டுமே 10 அப்படின்னு திரு இப்ராஹிம் சொல்றாரு. இல்ல அதாவதுங்க, அந்த கடந்த கால தேர்தல்ல திமுகவுடைய பொய் பரப்புரை கட்டவிழ்க்கப்பட்டது. மக்கள் வந்து நிறைய ஏமாந்துட்டாங்கன்னு தான் நான் திரும்ப பதிவு பண்றேனே. அப்ப மக்கள் ஏமாந்துட்டாங்க, மக்களை ஏமாற்றி வாக்குகளை இவங்க வாங்கிட்டாங்க. நீட்டுக்கு ரகசியம் இருக்குன்னு பொய்ய சொன்னாங்க, பல்வேறு பொய் வாக்குறுதிகளை சொன்னாங்க. எந்த வாக்குறுதிகளையும் பிரதான வாக்குறுதிகளை இன்னைக்கு நிறைவேற்றல. இன்னைக்கு மக்கள் சொல்லனா துயரத்துல இருக்காங்க. சொத்து வரியிலிருந்து எல்லா வரிகளும் உயர்வு. இன்னைக்கு மக்கள் வந்து வாட்டி வதச்சி விலைவாசி உயர்வுல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு எப்படி மக்கள் வாக்களிப்பாங்க? அப்ப கடந்த கால தேர்தல்ங்கிறது ஏமாற்று வித்தை. அந்த ஏமாற்று வித்தையை முறியடிக்கிறதுக்கு 26 சட்டப்பேரவை தேர்தல் அதிமுகவை மக்கள் ஆசீர்வதிக்க தொடங்கி இருக்கிறாங்கன்னு தான் நாங்க பதிவு பண்றோம். அப்ப திமுக காங்கிரஸ் கூட்டணி மக்களால் தோல்வி பெற்ற கூட்டணி, அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்ல. ஒரு நிமிஷம், அவங்க ரீசெண்டா எல்லா தேர்தலையும் ஜெயிச்சிருக்காங்களே சார், எப்படி தோல்வி கூட்டணின்னு சொல்றீங்க? இல்ல அதாவதுங்க, இவங்க ஒரு பொய்ய சொல்லி வந்தாங்க, ஆட்சிக்கு வந்தாங்க. இல்ல ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு 4.5 ஆண்டு காலமா இவங்க என்ன செஞ்சாங்கிறதானே இப்ப சப்ஜெக்ட். 4.5 ஆண்டு காலமா திமுக மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்கிறத மக்கள் வந்து யோசிக்கிறாங்க. அப்ப எதையுமே செய்யாம மக்களை வஞ்சிக்கின்ற ஒரு கூட்டணி, இந்த கூட்டணியை மக்கள் துரத்தி அடிப்பாங்கிறத நான் பதிவு பண்றேன்.